ஆமா ஸ்வேதா, ஒரே தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்லயே பேசிக்கிறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ம்ஹும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ம். உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளு, நான் ஆ. சொல்லி தரேன். ம். ஆமா அர்ஜுன், அவ ஃப்ரெண்டுக்கு கூட ஏதோ நல்ல சம்பளத்துல நல்ல வேலை பார்த்து கொடுத்திருக்கா. ம். இப்ப ஸ்வேதாவால அவ லைஃப்ல நல்ல ஓ. செட்டில் ஆயிட்டா. நீயும் வெளிநாடு போக தேவையில்லை. உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. அவகிட்ட சொன்னா அவ இங்கேயே ஏதாவது வேலையை ரெடி பண்ணி கொடுத்துருவா. அதெல்லாம் வேண்டாம் அத்த, நானே பாத்துக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நான் ஸ்வேதா கிட்ட கேட்டுக்கிறேன். ம். 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 சரி அத்த, சரி ஸ்வேதா, குட் நைட். குட் நைட். ஏய், ம். நான் போனதுக்கு அப்புறம் பேய் படம் கீ படம் பார்க்கணும்னு சொல்லி லேப்டாப்பை தொட்ட கைய உடைச்சிருவேன். ஒழுங்கா பால் எடுத்து குடிச்சிட்டு கம்முன்னு தூங்கு. ம், ம். பாலை குடிச்சிட்டு தூங்கு. ம். ம். ஹ. அம்மா, என்னம்மா இன்னைக்கும் இதே ஜூஸா? ஏய், இன்னைக்கு ஒரு நாள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி குடிடி. சும்மா எதுக்கு எடுத்தாலும். ஷோ. குட் மார்னிங் அர்ஜுன். குட் மார்னிங் ஸ்வேதா. அர்ஜுன் வந்துட்டியா? இருப்பா, உனக்கு சாப்பிட டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாம் அத்த, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன அர்ஜுன், உனக்கு பிடிக்குமேனு அம்மா மசால் தோசை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடானா இப்பவே கிளம்புற? இல்ல ஸ்வேதா, ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனை பார்க்க வரலன்னு ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டான். ம்ஹும். ஆக்சுவலா ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் அவன் ரூம்ல தான் தங்கலான் இருந்தேன். ம். திடீர்னு இங்க தங்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் வேற ட்ரைனிங் போயிட்டு டெல்லி லேட்டா வரேனா, அதனால அவனை பார்க்கவே முடியல. சரி, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போய் அவனை பார்த்துட்டு அப்படியே ட்ரைனிங் போலான்னு இருக்கேன். அப்போ டிஃபன்? இன்னைக்கு ஒரு நாள் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அவன் கூடயே. சரி, ஓகே. ம். அத்தா போயிட்டு வரேன் அத்தா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய் ஸ்வேதா. பாய். சரிம்மா, நானும் ரெடி ஆயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, நான் போய் என் வேலையை பார்க்கறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. சரிடி. என்ன டாக்டர் அம்மா, இப்பதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆண்டி. இந்த ஸ்ட்ரீட் எண்ட்ல ஒரு பேஷண்ட் பார்க்க வருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. பேஷண்ட் பார்க்க வந்த ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதான் அப்படியே உங்களையும் ஸ்வேதாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஸ்வேதா எங்க? ஆபீஸ் கிளம்பிட்டாளா? இல்லடா, ஸ்வேதாவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓ. மேலதான் இருக்கா. ஆ, இதோ கூப்பிடுறேன். ஆ. ஸ்வேதா, ஸ்வேதா. அம்மா, எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. இங்க வா, முக்கியமான விஐபி ஒருத்தங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. கண்டிப்பா உன்னை பார்க்கணுமா, வந்து பார்த்துட்டு தான் போயேன். சரி, இருமா வரேன். ஹே மாயா, வாட் a surprise. ஹாய். எப்ப யுஎஸ்ல இருந்து வந்தீங்க? யுஎஸ்ஆ? நான் எப்ப போனேன்? இங்க தான் இருக்கேன். உனக்கு யார் சொன்னாங்க? இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே,
அதான் யூஎஸ் போயிட்டீங்களோன்னு கேட்டேன். இந்த நக்கலும் கிண்டலும் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். யாயா கூடவே பிறந்தது, கூடவே தான் இருக்கும். சரி ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இங்க பாருமாயா, ஆ? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ ஆண்டி ப்ளீஸ், நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. வரேன் ஆண்டி. சரிம்மா. வரேன். பாய், டேக் கேர். யா. டேய், வேலைக்கு கரெக்டா சாப்பிடுறா, உடம்ப பாத்துக்கண்ணே. சரிம்மா, நீ உடம்ப பாத்துக்கோ, அப்பாவையும் உடம்ப பாத்துக்க சொல்லு, சரியா? சரிடா. அம்மா, எனக்கு வேற ஒரு ஃபோன் வருது, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரிப்பா. டேய், என்னடா ஈவினிங் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன், உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? டேய் சாரிடா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுடா. இன்னைக்குன்னு பார்த்து அந்த மேனேஜர் 10 கிலோமீட்டர் என்ன சுத்த விட்டான்டா. பரவாயில்ல விடுறா, நான் கேப் புக் பண்ணி வந்துட்டேன். சரி ஓகே மச்சி, இன்னைக்கு ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு உனக்கு? அதை ஏன்டா கேட்குற? இங்கேயே என்னால் சமாளிக்க முடியல, ஃபாரின் போய் எப்படி என்ன பண்ண போறேனே தெரியல. ஏன்டா அவ்வளோ டஃப்பாக இருக்கா? ஆமாடா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. அப்புறம் ஏன்டா அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்படுற? பேசாம அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு. டேய், ஸ்டாப் பண்ணவா? ஸ்டாப் பண்ணா எப்படி நான் ஃபாரின் போகிறது, எப்படி நான் செட்டில் ஆகுறது? டேய், நீ ஃபாரின் போகாமலே செட்டில் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் வழி இருக்கு, சொல்லவா? டேய், என்னடா வழி சொல்றா? கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஏன்டா நெய்க்கு அலையிற? இந்த மாதிரியே அப்புறானியா இருப்ப? டேய், என்ன வழின்னு முதல்ல சொல்றா. டேய், அது உங்கள் அத்தை பொண்ணு தான்டா. என்னடா சொல்ற? உங்கள் அத்தைக்கிட்ட அவங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி வீட்டோட மாப்பிள்ளையே செட்டில் ஆயிடுறா. ஐயோ எப்பா சாமி, நீ ஒரு நண்பன் நினைச்சு உங்ககிட்ட ஐடியா கேட்டேன் பாத்தியா, அது ஏன் தப்பு தான்டா. என்ன தம்பி, நான் என்ன தப்பா சொன்னேன்? அது உன் அத்தை பொண்ணு தானே, உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா, அதுக்காக? என்னடா நீ? ஆமா, அவ பேர் என்ன சொன்ன? ஸ்வேதா. ஸ்வேதா தானே? அவளை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா என்னடா இழுக்கிற? அவ அழகா இருக்கான்னு சொல்ற, அவளை உனக்கு பிடிக்கும்னு சொல்ற, கை நிறைய சம்பாதிக்கிறான்னு வேற சொல்ற, அப்புறம் ஏன்டா யோசிக்கிற? இல்லடா, அவங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. ஆ, அதுவும் இல்லாம நான் கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா சொந்தம் விட்டு போயிரும்டா. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் கேட்டா கூட தப்பா நினைக்க மாட்டாங்க. யாரு நீ? அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா? டேய், அதுக்குள்ளார ஸ்வேதாவோட பொண்ணுக்கே கல்யாணம் ஆயிடும்டா. டேய் மச்சி, நான் சொன்னது உனக்கு கஷ்டமா இருந்தா ம், வேற ஒரு ஐடியா சொல்றேன், அந்த மாதிரி செய். என்னடா அது சொல்லு. உங்க அத்தை கிட்ட உனக்கு பேசுறதுக்கு பயமா இருந்தா பேசாம ஸ்வேதா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடு. யாரு? நான் அவளை கரெக்ட் பண்றது? டேய், நடக்கிறத பேசுறா. எது சொன்னாலும் நோய் நோயின்ற. என்ன? டேய் அப்பா நல்லவனே, நீ இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்ட. பேசாம நீ ஃபாரின் போயிட்டு மூட்டையே தூக்கி பொழைச்சிக்கோ. எனக்கு வேலை இருக்கு, நான் ஃபோனை வைக்கிறேன், நாளைக்கு கூப்பிட்றேன், பாய். ம், அவன் சொல்றதை கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. ம், இதெல்லாம் நடக்குமா? ம். வாடா அர்ஜுன், காலையில ஒரு ரூம் காஃபி எடுத்துட்டு வந்தேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி இன்னைக்கு லீவுன்னு சொன்னியா, ம். சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு வந்துட்டேன்.